வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்தி தயாரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான அத்தனை பொருளுமே இங்கே தயாரிச்சுட்டுருக்குறாங்க. மண்வெட்டி, கத்தி, மற்றபடிக்கு எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல. கோடாலிகள் பாருங்கள், இதுதான் அந்த பட்டறை. இப்போ நம்ம வந்து சீனவர் தான் ஓனரு, அவங்களை பார்த்து கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கங்க. சொல்லுங்க. நீங்கள் என்னென்ன தயார் பண்ணுறீங்கன்னாங்க? அரிவாள், சரிங்க. இந்த கோவில் கத்திகள், கடை வெட்டுற கத்திங்க. சரிங்க. அப்புறம் கோவிலுக்கு நேர்த்திக்கிழமை செலுத்துறாங்கல்ல. சரிங்க. 5 அடி, 2 அடி, 7 அடி, 8 அடி, 21 அடி வரைக்கும். சரிங்கண்ணா. சரிங்க. அந்த மாதிரி அரிவாளெல்லாம் செஞ்சு கொடுங்க. சரிங்கண்ணா. அது போக பாலக்கத்தி, மரமேற கத்தி. சரிங்கண்ணா. ஆமரம் கத்திங்க. சரிங்கண்ணா. இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. சரிங்க. அப்புறம் தேங்காய் வெட்டுற கத்திங்க. தேங்காய் வெட்டுற எல்லாம் சல்ல வெட்டு கத்தி. சல்ல வெட்டு கத்திங்க. எல்லாமே பண்ணுங்க. எல்லாம் பண்ணிட்டு. அது போக வடச்சட்டி, வீட்டுக்கு உபயோக பொருள், வடச்சட்டி, தோசைக்கல், அருகாமனை, வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள், எல்லா பொருளுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. சரி அண்ணா, இது எதுக்கு யூஸ் ஆகிற கத்திங்க? இது வந்து ஆமரம் பறிக்கிறதுக்கு, எள்ளி வெட்டுறதுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் தேங்காய் வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, எள்ளி வெட்டுறதுக்கு, தேங்காய் போடுறதுக்கு, நொங்கு வெட்டுறதுக்கு யூஸ் ஆகிற கத்திங்க. எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதுங்க. சரிங்கண்ணா. ஏதாவது கொரியர் பண்ணி விட சொன்னா பண்ணி விடுவீங்களா? பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்களாண்ணா? பார்த்துடலாம். அதாவது கத்தி பாருங்க, லிஸ்ட்டு பாருங்க. அண்ணா, இது ஈஸியாக கத்திங்க. அது கடை வெட்டுற கத்திங்க. கிடா வெட்டு கத்தி. கோயிலுக்கு வந்து கிடா வெட்டுற கத்தி. கடை வெட்டுற கத்திங்க. சரிங்கண்ணா. இது தோராயமா என்ன ரேட் வருது? இது வந்து ஒரு 6500 6500 7,000 வரைக்கும் இருக்கு. நம்ம பெருசா போனோம்னா ஒரு 10,000 வரைக்கும். 10,000 வரைக்கும் கூட பண்ணி கொடுக்கலாம். நல்லா பெருசா வேணும் பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த என்ன கத்திங்கண்ணா? கடை வெட்டுறது அது ஒரு மாடல். கிடா வெட்டுறதுலயே பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல், அருவாள் மாடல். அது ஆமர கத்தி மாடல். ஆமர கத்தி மாடல். இது வந்து ஒரு அருவாள் மாடல். ரெண்டுமே வந்து கிடா வெட்டுற கத்தி தாங்க. ஆனா இந்த கத்தி என்ன ரேட் வருங்க? இந்த கத்தி ஒரு 7,000 வருங்க. என்னங்கண்ணா? 7,500 வரும். 7,000 7,500 வரைக்கும் வருங்க. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. வெயிட் ஒரு 2 நமக்கு கேரண்டி இருக்குங்களா? கேரண்டி இருக்குங்க. எல்லாமே கேரண்டி இருக்குங்க. சரி, இங்க வாங்குற பொருளுக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி இருக்குங்க. ஆனா இது என்ன? மரம் வெட்டுறது மரமற்ற அருவாள், வீட்டு மரம் வெட்டுறதுக்கு, வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் தோராயமா என்ன ரேஞ்ச் வருதுண்ணா? இது வந்து ஒரு 1/2 கிலோ ரேஞ்சில இருந்து ஒரு 1 கிலோ ரேஞ்ச் வரைக்கும் போலாம். சரிங்கண்ணா. 1/2 கிலோ வந்து ஒரு 450 ரூபா. சரிங்க. அப்புறம் ஒரு 600, 700, 1000 வரைக்கும் 1000 வரைக்கும் போகுங்க. ஆனா இது கறி வெட்டுற கத்தி என்ன வருங்க? இது ஒரு 850 ரூபா வருங்க. 850 ரூபா வருங்க. 1 கிலோ வருங்க. 1 கிலோ வருங்க. ஆனா இதுலயே சின்ன சைஸ் இருந்ததுன்னா அந்த கோழி சைஸ் இருந்தா ஒரு 600 ரூபா, 650 ரூபா வருங்க. சரிண்ணா. ஆனா இது என்ன கத்திங்க? இது தேங்காய் வெட்டு கத்திங்க. தேங்காய் வெட்டு கத்திங்க. இது என்ன ரேஞ்ச் வருங்க? இது 1200 ரூபா. சரிங்களா. இது வந்து எப்படிங்க தேங்காய் வெட்டுறதுன்னா? தேங்காய் மரத்துல இருந்து பறிச்சு விடுறாங்க. சரிங்க. ஓகே. இது என்ன கத்திங்கன்னா? இது பாலக்கத்திங்கண்ணா. பாலக்கத்தி. மரம் கத்திங்க. இது வந்து பதநீர் எடுக்கிற கத்தி. சரிங்க. ஓகே. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருங்க? இதெல்லாம் 3 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும். 3 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் இருக்கு. சரி, இந்த 2 கத்தி அந்த ரேஞ்ச் இருக்கு. ஆமாங்க. இது என்ன ரேஞ்ச் வருங்க? 1300, 1200. வெயிட் பொறுத்து. சரிங்கண்ணா. ஓகேங்க. நம்ம கிட்ட மண்வெட்டி எல்லாம் இருக்குங்களா? மண்வெட்டி இருக்குங்க. சரிங்கண்ணா. இந்த மண்வெட்டி என்ன ரேஞ்ச் வருங்க? மண்வெட்டி உங்களுக்கு ஒரு புடியோட 450 ரூபா வருங்க. 450 ரூபா வருங்க. கைப்பிடி வச்சுக்கிறேன், போட்டு கொடுத்துருவீங்க. சரிங்கண்ணா. 450 ரூபா வருங்க. ஆனா இந்த தகரம் வந்து எப்படி? ஸ்டீலுங்களா? ஸ்டீலுங்கண்ணா. ஃபுல் ஸ்டீலுங்க. அந்த மடங்காதுங்க. கேரண்டி. சரிங்கண்ணா. ஒரு சிலது வந்து நம்ம பாத்தி கட்டும் போது மடம் மாறும் போது சுருண்டுதுங்களா? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. மாத்திக்கலாம். ஓகேங்க. சின்ன கொத்தெல்லாம் வச்சுக்கிறீங்களாண்ணா? களை வெட்டுறது அண்ணா, இதெல்லாம் தோராயமா என்ன ரேட்? அதெல்லாம் புடியோட 200 ரூபா, 220 ரூபாய்ங்க. சைஸ் பொறுத்து வேரி ஆகுது. இதுங்க அது 200 ரூபாய்ங்க. 200 ரூபா வருது. புடியோட எல்லாமே புடியோட. சரிங்கண்ணா. எல்லா பொருளுக்குமே கேரண்டி இருக்கு. சரிங்கண்ணா. ஓகேங்க. அந்த இது வந்து எத்தனை வருஷமா நீங்க? ஒரு 40 வருஷமா இங்கே தான் இருக்கு. 40 வருஷமா இங்கே தான் இருக்கு. இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு சொல்லலாம் நம்ம பண்றீங்க? நம்பியூர் பஸ் நிலையம்
பஸ் ஸ்டாண்டுக்கு தென்பக்கமா பின்னாடி நேர் அப்படியே பின்னாடியே இருக்குங்க. நீங்க வேற எங்கேயும் தொலைவ தேவையில்லை. பஸ் விட்டு இறங்கினா பஸ் ஸ்டாண்டு காம்பவுண்டுக்கு தென்பக்கமே இருக்குது நம்மளுது. அப்படிதானுங்க? ஓகேங்கண்ணா. நான் என்ன கத்திங்க? கருக்கருவாள். இது வந்து என்ன யூஸ் பண்றது? நம்ம வந்து சோளத்தை வைக்கிறது, புல்ல இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆனா இது என்ன ரேஞ்ச் வரும்? அது வந்து ஒரு 250 ரூபா வருங்க. ஆனா இது என்ன கத்தி வித்தியாசமா இருக்குது? அது செடி தலை இனங்கிறதுங்க. தலை இனங்கிறது, ஆட்டுக்குட்டி தலை இனங்கிறது, தேங்காய் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. சல்லையில கட்டி எடுக்கிறோம். சரிங்கண்ணா. இது என்ன ரேஞ்ச் வருங்கண்ணா? ஒரு 250 ரூபா வருங்க. அண்ணா வணக்கங்க. வணக்கங்க அண்ணா உங்க நேமுங்க? என் பேர் சுரேஷுங்கண்ணா. இந்த பட்டறை நீங்க எவ்வளவு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா காலத்துல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் இதுல வந்து பதமெல்லாம் கரெக்டா போட்டு கொடுக்குறவங்களா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா ரீப்ளேஸ் எடுத்துக்குவீங்களா? எடுத்துக்குவீங்க. சரிங்கண்ணா. எத்தனை வருஷமா நீங்க இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷமா இருக்கிறீங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேங்க. ஏதாவது ஒன்று பதம் போட்டு காமிக்கிறாங்களா எடுத்து? ஆனால் பதம் போடுறதுக்கு தட்டிட்டு இருக்கிறதானே. அண்ணா பாருங்க எப்படி அடிச்சுக்கிறாருன்னு. 20 வருஷமா இருக்கு இந்த ஃபீல்டில் வந்து. இப்போ வந்து பதம் வைக்கிறாங்க. என்னன்னா இதுதான் பதம் வைக்கிறது பாருங்க. இதுதான் டெம்பர் பண்ணுறாங்க. டெம்பர் போடுறது பதம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கத்தியை வந்து கரெக்டான பதம் வந்து இதுதான் கரெக்டாக அண்ணா பார்க்குறாரு. கரெக்டாக பதம் வரலைன்னா திருப்பி மறுபடியும் வச்சு கொடுப்பாரு. அவ்வளோதானுங்களா? அவ்வளோதான். நம்பர் வச்சாச்சுங்க. இதான் பதம் வைக்கிறதுங்க. அவ்வளோதானுங்கண்ணா. ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா கத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாணம் பிடிக்கிறது, பாலிஷ் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாணம் பிடிக்கிறாரு புதுசாக பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இந்த சைடு வந்து பாலிஷ் பண்ணுறாங்க. கத்தி வந்து சாணம் பிடிச்ச பின்னாடி நீட்டாக பாலிஷ் பண்ணிக்கிறாங்க. கத்தி வந்து உங்களுக்கு தீட்டின மாதிரியே வருங்க. அந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா நீட்டாக நீங்கள் எடுத்தோன்னே வேலை செய்யலாம். அந்த கண்டிஷனுக்கு இருக்கு கத்தி பார்த்தீங்கன்னா. இப்போ சாணம் பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன்னு நல்லா வெட்டுற அளவுக்கு சமயம் வந்துருச்சு பாருங்க. இப்படிதான் பண்ணி இவங்க வந்து நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாணம் பிடிச்சி இதை திருப்பி பாலிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீட்டாக. சாணம் பிடிச்சா இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்குது. பாலிஷ் போட்டோம்னா இந்த மாதிரி இருக்குங்க.